மார்க்கெட்டில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நோபடி இஸ் கிவிங் மணி ஃபார் ஐடியாஸ் ரைட் நோ. ஸோ அந்த 2022 முடிஞ்சு போச்சுது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ யூடியூப் சேனல் வச்சுருந்தா அது வந்து ஒரு பிஸ்னஸான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி யூ பி வெரி சர்ப்ரைஸ் த கைண்ட் ஆஃப் மணி தட் பாட்காஸ்டர்ஸ் மேக் ரைட் நவ். ஓகே, முடிஞ்சால் காலேஜ் போகாதீங்க, காலேஜ் போகாமல் கம்பெனி ஆரம்பிங்க. பர்சனலி ஐ ஃபீல் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ எக்ஸிஸ்டிங் ரெவன்யூ என்ன நம்ம பில்ட் பண்ணியிருக்கிறோம் இருக்கிற மணியை வச்சு அப்படிங்கிறத காமிச்சு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது வந்து பெட்டர் நான் நினைக்கிறேன். சார், இப்போ வந்து வெல்த் கிரியேஷன், சோஷியல் இம்பேக்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நான் சோஷியல் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல்த் கிரியேட் பண்ணாதான் நான் சோஷியல் இம்பேக்டே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ப்ரிவைல் ஆதா இல்லை இது ஒரு மித்து தான்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் வந்து இந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் ஆஃப் வந்து ஹேண்ட் அவுட்ஸ். ஸோ இந்த க்ரீக் ஃபிலாசபி தெர் இஸ் இஸ் வெரி நைஸ் திங் கால் த ஃபிலாசபர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிலாசபர் கிங்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எல்லாருக்கும் வந்து ஃபிலாசபர் ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, ரைட்? ஒரு மேடையில் வரணும், அதை பற்றி மணியை பற்றி சொல்லணும், ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி சொல்லணும், அவங்களுக்கு பிடிச்ச டாபிக் பற்றி ஒரு தாட் லீடர்ஷிப் அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆனுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பிஃபோர் யூ பிகம் அ ஃபிலாசபர், ஃபர்ஸ்ட் யூ பிகம் அ கிங். ஸோ யூ மேக் த மணி தட் மோர் பீப்புள் வில் லிசன் டு யூ, right? So that is very important. In the Alamaram angle is social impact, அது இது எல்லாமே is possible because Gozen made the money. இன்னைக்கு இந்த லாஸ்ட் 4 years of running Alamaram ஒரு ஆல்மோஸ்ட் 1000 கம்பெனிஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் 23 மட்டும்தான் செலக்ட் பண்ணி இன்குபேட் பண்ணியிருக்கோம். அப்போது சப்போஸ் நான் வந்து பணமே பண்ணாமல் கோசனில் நான் வெறும் ஒரு இன்குபேட்டர் மட்டும் ஆரம்பிச்சிருந்தா யாராவது வந்திருப்பாங்களா, ரைட்? ஸோ வி ஆர் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ப்ரைவேட் இன்குபேட்டர்ஸ். மோஸ்ட்லி வந்து காலேஜ் ஸ்கூலில் தான் இன்குபேட்டர்ஸ் இருக்கும். ஸோ எங்களோட விசிட்டிங் கார்டே கோசன் தான். கோசனில் நான் பணம் பண்ணலைன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஃபண்ட் த சோஷியல் இம்பேக்ட். ஸோ அலமரமோட ஒரே ஃபண்டிங் சோர்ஸ் வந்து கோசன் தான். ஸோ இட்ஸ் கமிங் ஃப்ரம் த எவ்ரி இயர் பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட் கோசன்ஸ் ப்ராஃபிட் கோஸ் இன் டு ரன்னிங் ஆலமரம். ஸோ மை திங் இஸ் பிஃபோர் எனி அட்வைஸ் ஆர் எனி சோஷியல் இம்பேக்ட் அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ அவர் idealism should be backed by capitalism. So அதனால வந்து make the money first is what I would say. Okay, so but you made the money first without external funding. So Gozenல external funding போல. So அது how was it? Is it saving-ஆ இல்லை நீங்கள் எப்படி how did you make out this money? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி though you didn't require so much of money, இது கேபிட்டல் இன்டென்சிவாக இல்லைனாலும் நான் இந்தந்த மாதிரி பிஹேவியரல் திங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணேன், அதனால தான் கோசன் என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா எதை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து லைக் ஸோ ஐம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர். ஸோ ஆப்வியஸ்லி வந்து மணி ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஹார்ட் டு கம் ஃப்ரம் my family is from Kumbhakonam, so we know that the value of money coming from a lower middle class family, we know that it's what's the value of money. So on the understanding of money is always there. So a conservative approach to spending money is always there. So that is one, and then most of the initial funding came from my own savings that I had. So yeah, வந்து நிறைய பேர் I might give some advice which is very contrary to what other people said. So நீங்கள் கூட வெளியே சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வந்து grow with depth and all that, which is fine. But what I feel is வந்து just because I decided to burn like ஒரு 20 to 25 lakhs initially in 2021 to build Gozen, now I have the freedom to do anything and everything that I want. ஸோ எனக்கு லைஃப்பில் 3 விஷயம் தான் முக்கியம். எது பண்ண போகிறேன், யாரோட பண்ண போகிறேன், எப்போ பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் பணம் வாங்காதனால எனக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்குது. அண்ட் தென் ஐம் ஏபிள் டு கிரியேட் ஆல் தி சோஷியல் இம்பேக்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் எந்த மாதிரி மார்க்கெட் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ இந்த செஷன் பார்த்துட்டு பூட்ஸ்ட்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு $1 ஆர்பிட்ராஜ் இருக்குது. அண்ட் என்ன அப்படின்னா இப்போ கோசனில் 50,000+ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அந்த 50,000+ கஸ்டமர்ஸில் மோர் தென் ஒரு 38,000 வந்து யூஎஸில் இருக்காங்க. ஸோ வி ஆர் ரன்னிங் அ கம்பெனி வேர் வி ஆர் ஸ்பெண்டிங் இன் rupees பட் வி ஆர் ஏர்னிங் இன் dollars. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் தான். அண்ட் ஐ ஹவ் ஸ்பெண்ட் அ கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் மை லைஃப் இன் த யூஎஸ் அரௌண்ட். ஸோ ஐ நோ ஹவு த மார்க்கெட் ஒர்க்ஸ். அது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. அந்த மார்க்கெட்டை நான் எப்படி ப்ளே பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. ப்ளஸ் ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் அ பிரிட்டி லார்ஜ் கம்பெனி ப்ரீவியஸ்லி வேர் they are known to be the best software company across the globe. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எக்ஸிஸ்டட்
தென் ஐ டிஸ்கவர்ட் ஒரு ஸ்மால் நீஷ். ஸோ இன்னைக்கு நிறையா சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ஐடியாவை எடுத்து நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாங்க. அது வந்து ஸோ தெர் இஸ் வெரி நைஸ் புக் கால் 0 to 1 பை பீட்டர் தீல். ஸோ பீட்டர் தீல் வந்து அதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாரு, ரொம்ப ஹார்ஷாகவே சொல்லியிருப்பாரு, காம்படிஷன் இஸ் ஃபார் லூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ த வெரி ஃபேக்ட் தட் யூ ஹவ் டு கம்பீட் வித் சம்படி யூ ஆர் கோயிங் டு லூஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பெஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இப்போ சிஆர்எம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மார்க்கெட். அந்த சிஆர்எம் மார்க்கெட்லேயே சின்னதாக ஒரு சிஆர்எம் மார்க்கெட் வந்து $3 billion மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கும். அந்த சிஆர்எம் மார்க்கெட்லேயே சிஆர்எம் ஃபார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு $10 million மார்க்கெட் இருக்கும். அதில் ஒரு பெரிய பிளேயர் இருக்கவே மாட்டாங்க. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஜோஹோ இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து தேல் பி ஃபோக்கஸிங் ஆன் அ வெரி லார்ஜ் மார்க்கெட். அந்த சின்ன நீஷ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ எங்கள் கேஸில் கோசனில் வந்து என்ன அப்படின்னா வந்து whenever I traveled extensively to other countries, so I used to see that வந்து ஒரு இன்னைக்கு நிறையா இங்கே எவ்வளோ D2C பிராண்ட்ஸ் இருக்கீங்க? எனி D2C பிராண்ட்ஸ்? ஓகே. ஸோ எனி ஃபின்டெக் ஸ்டார்ட் கௌதம், ஓகே, அவர் ஆல்மோஸ்ட் ஆலமரம் இன்குபேட்டட் அவர் பெரிய ஆள் அவர். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் விச் ஐ saw was anybody who starts a business, the first thing what they will do is they will go ahead and then வந்து they will put money in ads. இன்ஸ்டாகிராம் ஆட்ஸில் போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மெட்டா ஆட்ஸில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கூகுள் ஆட்ஸில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அது வந்து ஒரு ஜீரோ சம் கேம் which is basically a small business is triggered to lose in that game, rigged to lose in that game, because வந்து பெரிய companies will always keep outspending. அப்போ எங்களோட ஒரு எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா, ஏன் ஒரு சின்ன கம்பெனி வந்து போய் ஆடில் ஸ்பெண்ட் பண்ணுறான்? பிகாஸ் he doesn't own the audience. அந்த ஆடியன்ஸ் அவன் ஓன் பண்ணால் he can reach out to them at any point in time, and then வந்து it is called owned media, where யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இமெயில் ஐடி, அவங்க ஃபோன் நம்பர், and then everything we own, and then you decide when you want to reach them and what offer you want to reach them. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த நீஷ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஓப்பனாக இருந்தது. இட் வாஸ் வெரி ஆப்வியஸ், ரைட்? தே சே த பெஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹைடிங் இன் பிளைன் சைட். ஸோ எங்கெங்கேயோ வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம், பார்த்தா வந்து முன்னாடியே வந்து யாரும் பார்க்காம இருந்திருப்பாங்க. இருந்தாலும் சின்ன மார்க்கெட் அதை பர்சியூ பண்ண வேண்டாம்னு விட்டுருப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, we decided, okay, ஒரு suite of products build பண்ண போகிறோம், which is around like 18 products. SaaS இப்போ 11 தான் பில்ட் பண்ணியிருக்கோம் அந்த லாஸ்ட் 4 வருஷத்தில். இன்னும் 7 பில்ட் பண்ணணும், அதுக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. இந்த 18 ப்ராடக்ட்ஸுங்க இட் கேட்ஸ் டு ஒன்லி ஒன் திங். ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி வந்து ஆடியன்ஸாக பில்ட் பண்ணுறது, ஆடியன்ஸாக பில்ட் பண்ணுறது எப்படி பணமாக மாற்றுறது. ஸோ நவ் த ஆடியன்ஸ் இஸ் யுவர்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு மெட்டா ஆர் கூகுள் அண்ட் தென் யூ வில் கோ ஹெட் அண்ட் தென். ஸோ எங்களோட அட்வான்டேஜ் என்னென்னா, இதை நாங்கள் இந்தியாவில் வைக்கல. இன்ஃபேக்ட் வந்து we have less than 100 customers in India. So we are only selling to the US. So obviously there's a dollar arbitrage which we get. அதனால எங்களுக்கு bootstrap பண்ண முடியுது அது. So we played in a place where there is less competition or no competition. That was number one reason. We are not successful yet because the market is so big. We are just getting started. And the second thing is வந்து arbitrage. So which is என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் 3 leverage தான் இருக்குது. One is capital based leverage, other is labor based leverage, and anything that has very less cost of replication. Software, content and everything has less cost of replication, and it can work for you when you sleep. ஸோ இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் இந்த டைமில் இந்த செஷன் என்டர் பண்ணதுலேருந்து நான் இங்கே மேலே ஏறுற வரைக்கும் எங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு $1000 சேல் நடந்திருக்கு, ரைட்? நாங்கள் இல்லையே, எங்கள் டீம் பார்த்துக்கிறாங்க. அண்ட் we are a team of around like ஒரு 62 people இங்கே இருக்கும். யூஎஸில் ஒரு 6 பேர் இருக்காங்க. இதுதான் எங்கள் டீம். ஸோ த ஐடியா இஸ் டு கிரியேட் சம்திங் which will work for me when we are able to do things what we like this, or have an interesting conversation like this. So competition இல்லாத மார்க்கெட் நாங்கள் போனோம். And then we decided to make sure that there is a dollar arbitrage. And final thing, a lot of good things which we used to have, but a lot of entrepreneurs வந்து அதை பயங்கரமாக இப்போ இக்னோர் பண்ணுறாங்க. Sorry to be very preachy. ஸோ ஒன்று என்னன்னா, I think there is a வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் பயங்கரமாக இருக்குது. வேறு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்னாலே இப்போ எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பையிங் ஃபேன்சி கார்ஸ், பையிங் ஃபேன்சி ஹவுஸஸ், ஷோயிங் ஆஃப் லைக் நான் இது போனேன், இந்த ட்ரிப் போயிருந்தேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறேன். இதில் என்னென்னா, இப்போ ஆஃபீஸில் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் இந்த மாதிரி ஸோ ஹீஸ் மேக்கிங் ப்ரிட்டி குட் மணி. ஹீஸ் ஒன் ஆஃப் த குட் டெவலப்பர்ஸ் இந்த கம்பெனி. பர்சனல் லோன் எடுத்து துபாய்க்கு போயிருக்கான் வெக்கேஷன். ஸோ இது எப்படி ஃபியூல் ஆகுது அப்படின்னா, இஸ் பிகாஸ் ஆஃப் த FOMO. ஐ திங்க் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை அப்ரிங்கிங். ஸோ எங்களுக்கு FOMO கிடையவே கிடையாது. ஸோ வாட் வி ஃபீல் இஸ் ஒரு
2 things which I focus on is delayed gratification, which is basically வந்து எனக்கு உடனே வேண்டாம். நான் வந்து ஒரு ஹவுஸ் வாங்கினா கூட வந்து ஈவன் இஃப் இட் இஸ் லைக் மல்டிபிள் க்ரோர்ஸ், ஐ வில் நெவர் பை இட் ஆன் அ லோன், ஐ வில் நெவர் டேக் டெப்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ ட்ரை டு கன்சாலிடேட் த மணி அண்ட் தென் ஐ பை த ஹவுஸ், விச் இஸ் ஃபைன். ஐ மைட் பை இட் லைக் 3 years later or 4 years later, பட் ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைன் வித் தட். அண்ட் we live way below our means. ஸோ இப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, ஓகே என்ன நான் வந்து 1 lakh சம்பாதிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் 2 lakh இருக்குது, நான் 2 lakh சம்பாதிக்க எக்ஸ்பென்ஸ் 4 lakh மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அந்த ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கணும்ல, அதில் நாங்கள் மாட்டல. ஸோ ஐ ஸ்டில் லிவ் லைக் வெரி காலேஜ் டைமில் நான் என்ன மாதிரி ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இருந்தோ அதில் இது பண்ணுறோம். ஸோ நீங்கள் பூட் ஸ்ட்ராப் பண்ணுற அப்படி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் அது கல்ச்சரலி ஒரு ஃபிட் மைண்ட் செட் இருக்கணும். ஸோ ஐடியா அண்ட் தென் அ வெரி கன்சர்வேட்டிவ் அண்ட் ஃப்ரூகல் ஸ்பெண்டிங் மைண்ட் செட் which has helped us bootstrap and spend the money in Alamaram. So that's very thought provoking. இன்னும் என்னன்னா, நீங்கள் நிறைய ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டர்ஸோட தான் ஒர்க்கே பண்ணுறீங்க. அப்போது ப்ராஃபிட் இஸ் ஒன் மெட்ரிக்ஸ் தட் தே டெஃபினெட்லி ஹேவ் டு பி ரன்னிங் த்ரூ. ஆனால் ப்ராஃபிட்டுக்கு ஓடும் போது அந்த பர்பஸை லூஸ் பண்ணாமல் எப்படி பர்பஸும் இருக்கணும், ப்ராஃபிட்டும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மென்டர் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அப்படி சக்சீட் ஆயிருக்காங்களா? இல்லை, நாங்கள் மென்டர் பண்ணுற எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே வந்து பணம் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து we don't do any startup saying that okay இவங்க வந்து ஒரு பயங்கர சோஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க. என்னோட ஒரே ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இன் லைஃப் ஃபார் ஈவன் பில்டிங் ஆலமரம் இஸ் வந்து the more the number of jobs, the more better economy that we can have. So that's the only upward mobility metric that we focus on. ஆலமரம்ல வந்து ஒரே ஒரு நார்த் ஸ்டார் metric that we focus on. நார்த் ஸ்டார் metricனா the number one thing that we optimize all our investments around is வந்து இப்போ நாங்களே பர்சனலாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2-3 ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் இங்கே வந்திருக்காங்க, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் அப்ஸே. ஸோ வந்து நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ வந்து when we started Gozen, ஆல்மோஸ்ட் 9 months கழிச்சு ஆலமரம் ஆரம்பித்தோம். பட் தட் வாஸ் ஸ்டார்டட் பிகாஸ் நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து ஐ ஆக்சுவலி சா தட் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்கான வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஈகோ சிஸ்டமோ கம்யூனிட்டியோ இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற நிறையா வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக அவங்க க்ரோ ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது யாராக இருக்கும் அப்படின்னா வந்து 70s and 80s வந்து இந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் கிளப் வந்து இஸ் ஃபார் கீக்ஸ் பீப்புள் வில். பணம் மோட்டிவாக இல்லாமல் அவன் ஏதோ கூலாக பில் பண்ணியிருப்பான், வந்து அதை கொண்டு வந்து காட்டி வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம் அங்கே என்னவா இருந்துச்சுன்னா, அங்கே இருக்கிறவங்க பாதி பேர் எல்லாமே நிறைய பேர் கம்யூனிஸ்ட். ஸோ அவன் என்ன பண்ணான்னா வந்து ப்ராஃபிட் இஸ் அ பேட் வேர்ட் ஃபார் ஹிம். அவனுக்கு வந்து ப்ராஃபிட்னாவே அவனுக்கு பிடிக்காது. அப்போ அவன் என்ன பண்ணான், ஆனால் அந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் ஹிட் ஆகலை. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் தான் மீட் பண்ணாங்க. அண்ட் லுக் அட் த மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி that put the platform for the best company to come. Look at the valuation of probably $1 trillion company right now, Apple. And the founders வந்து அந்த ஹோம் ப்ரூ கம்ப்யூட்டர் கிளப் தான் மீட் பண்ணாங்க. ஸோ எங்களோட இது என்ன அப்படின்னா, ஒரு ஈகோ சிஸ்டம், ப்ராடக்ட் ஈகோ சிஸ்டம், ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம், D2C பிராண்ட்ஸ் இருக்காங்க ஆலமரம்ல, D2C பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து we have a lot of வந்து SaaS startups. We also have deep tech. எங்களோட primary focus is deep tech. ஸோ வந்து think வசந்த் is here. ஸோ அக்ரி யூனிவர்ஸ்னு சொல்லி வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, which is primarily focused on. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஐடியில் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சால் நான் விவசாயம் ஆக போகிறேங்க அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பிடுறாங்க. ஏன் ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா வந்து ப்ராஃபிட்டபுளாக எந்த விவசாயம் இல்லை. பட் இவங்க வந்து இப்போ IoT டிவைஸ் பண்ணியிருக்காங்க where a farm can get very very profitable. So this is the kind of startups which we believe in, and our social impact is not. இப்போ நான் இதை வந்து வெறும் ஆலமரம் மட்டும் ரன் பண்ணேன். ஐ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி நான் போய் டொனேஷன்ஸ் வாங்கணும், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் ஆனால் என்னோட ஃபண்டமெண்டல் பிலீஃப் வந்து என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அவுட் ஃபார் ஹேண்ட் அவுட்ஸ். வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ், என் பணத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு மேக் மணி. தென் ஸோ த chronological order of social impact is you make enough money, you create enough jobs so that you can create the reality you want. ஸோ சுஜாதா சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க 26 years old ஒரு உமன் ஆண்டர்பிரினருக்கு யூ ஆல்ரெடி ஹெல்ப்டுன்னு. ஸோ 26 வயசில் Tier 2 Tier 3லேருந்து வந்திருக்காங்க. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலியை டேக் கேர் பண்ணுன்றது இஸ் அ ப்ரைமரி மோட்டிவ். ஆனால் அந்த பீக் டைமில் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், நான் ரிஸ்க் எடுக்கணுன்ற மைண்ட் செட் எப்படி Tier 2 Tier 3 பீப்புளுக்கு வருது? அதுக்கு நீங்கள் எந்த விதமாக ஹெல்ப் பண்ணுறீங்க? நான் ஒன்று ஐ வாண்ட் டு கரெக்ட் வாட் எவர் யூ செட். நாங்கள் ஹெல்ப் பண்ணல. ஓகே, வி ஆர் நாட் வந்து ட்ரைங் டு வந்து ஓகே நாங்கள் எனேபிள் பண்ணி தான் இவங்க வந்தாங்க அப்படின்லாம் இல்லை. ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் வந்து
ஒரு ராக்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நாங்கள் டைமண்டை பிக் பண்ண ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வந்து தீபான்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் அவங்களோட கிளைண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கௌதமே இருக்கேன். ஸோ வந்து அவங்க என்னென்னா வந்து அவங்க காரைக்குடி பக்கத்தில் இருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவங்க. அண்ட் தென் வாட் ஷி டிட் வாஸ், ஸோ ஆலமரமில் வந்து இங்கே ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. காலேஜில் படிக்கிறச்சே வந்து அவங்க ஷி கேம் டு ஆலமரம் அண்ட் தென் செட் எனக்கு டிசைன் ஏஜென்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் சொன்னேன், கோயம்புத்தூர்லேயே எவ்வளோ டிசைன் ஏஜென்சி இருக்குன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. மொத்தமாகவே ஒரு 5-6 டிசைன் ஏஜென்சி தான் இருந்தது. பட் ஆனால் அவங்களே அதை நல்லா கற்றுக்கிட்டு அவங்களே அதை வந்து she was only 23 when she started this thing. ஸோ அவங்களே அதை ஃபுல்லாக வந்து டிசைன் எப்படி பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதில் வந்து ப்ளே புக்கே கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல. ஆலமரமில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, we don't take money for seats, we don't ask them to pay rent. So the idea is வந்து deserving peopleக்கு we want to make the opportunity very very accessible. So the idea is இப்போ இன்னைக்கு 4 years கழிச்சு அவங்க வந்து she is serving more than 600 clients in Coimbatore, including வந்து சென்னை, பெங்களூர் and all the places. So that is a success story. So நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா, we try to வந்து give them அதாவது வந்து நீ சேலரிஸ் மட்டும் பே பண்ணால் போதும் உன் டீமுக்கு, பாக்கி எந்த பணத்தை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி நெட் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட் இஸ் ஒன். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது தென் வாட் வி டூ இஸ் வந்து ஒரு வீக்லி வந்து ஒரு 10 minutes 15 minutes வீசே எந்த பிஸ்னஸ் டெசிஷன் எப்படி எடுக்கலாம் அதை பற்றி வந்து சின்னதாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் ஆலமரம்ங்கிறது there is a group of mentors. There are more than like 15 to 20 mentors and all these mentors they go ahead and then they make sure that வந்து எனி பிஸ்னஸ் இஷ்யூஸ் அதை எப்படி இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஸோ ஓவரால் வந்து we want to build a specific mindset which failing is okay, and then வந்து even if we fail how can we keep experimenting. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதோ ஒன்று, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ப்ளே புக் தானே தேடுறாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கும் வெல்த் மேக்கிங்க்கும் வந்து ஒரு ப்ளே புக்கே கிடையாது. ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்லி வந்து யூனிக் டு தட் பர்சன். ஸோ த பெஸ்ட் திங் டு டூ வுட் பி இஸ் வந்து அவங்க ஜேர்னியில் வந்து ஒரு சேஃப்டி நெட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் லைக் ஒரு ஃபினான்ஷியல் கோர்ஸ் ஃபார் 21-year-old redefining India's financial education. So what will be it? How will it be? நான் ரொம்ப அதுக்கு பெஸ்ட்டான ஆள் வந்து கௌதம். எங்கே இருக்காரு கௌதம்? இருக்கீங்களா? யா. ஸோ வந்து கௌதம் தான் அதில் இருக்கீங்க. 6000 பேரை மேனேஜ் பண்ணுறாரு அதில். ஸோ அதனால் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஐ எம் வெரி அன்குவாலிஃபைட் டு ஆன்சர் தட். ஸோ என்னோட ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்து கோசன் அண்ட் தென் ஆலமரம் மட்டும்தான். ஸோ வாட் ஐ பிலீவ் இன் இஸ் வந்து லாட் ஆஃப் ஒன்றே ஒன்று தான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்சால் காலேஜ் போகாதீங்க, காலேஜ் போகாமல் கம்பெனி ஆரம்பிங்க. ஸோ பிகாஸ் காலேஜ் இஸ், யாராவது காலேஜ் ஸ்பான்சர் இருக்காங்களா? At least personally, I feel it's a waste of time. You can simply put in like 10 to 15 very enthusiastic people with a problem. For example, you can say this camera, where was it made? Probably okay, it was made in Japan, right? So இந்த மாதிரி கேமரா வந்து நம்ம எடுத்து டைசெக்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இந்தியாவிலே பண்ண முடியுமா, அதை சுற்றி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேனே தவிர. ஸோ மை வே ஆஃப் க்ரோயிங், ஸோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் getting rich. I am interested in building wealth. So okay. Then I would say entrepreneurship the way to build long-term sustainable ethical wealth building. ஓகே. ஸோ நீங்கள் வெல்த் பில்டிங் பற்றி சொல்லியிருந்தீங்க. பட் இப்போ கரண்ட்டாக எல்லாரும் வேல்யூவேஷனை சேஸ் பண்ணுறதுலே பிஸியாக இருக்காங்களோ, பர்சனல் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இக்னோர் பண்ணுறாங்களா? டு யூ see that kind of trend growing? சரி, அது வந்து ஒரு சின்ன ஒரு ஈகோ சேம்பர் தானே. இப்போ வந்து அது ஒரு ஸ்டேட்டஸ் சிக்னலிங் தானே. ஆண்டர்பிரினர்ஷிப் சர்க்கிளில் தானே உங்கள் வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து வேல்யூவேஷனே வந்து இஸ் இட் பேஸ்ட் ஆன் வந்து ஸ்பெசிஃபிக்? எஸ், அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, நிறைய மெத்தட்ஸ். நான் 4 or 5 மெத்தட்ஸ் டு வேல்யூவேஷன் இருக்குது. த ப்ராப்ளம் இஸ் ஒன்லி பீப்புள் வாண்ட் டு கிரியேட் வேல்யூவேஷன் பிஃபோர் கிரியேட்டிங் வேல்யூ. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால வந்து த வேல்யூ இஸ் யூ கிரியேட் சம்திங் ஆஃப் வந்து வேல்யூ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அண்ட் தென் யூ லுக் ஃபார் வேல்யூவேஷன். இப்போ திடீர்னு பார்த்தா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இப்போ தான் சீடே ரைஸ் பண்ணியிருக்கான், ஒரு 500K ரைஸ் பண்ணியிருக்கான். என்ன வேல்யூவேஷன்? அவனே 3 million வேல்யூவேஷன் இல்லை 500K அப்படின்னு சொல்கிறான். வாட் இஸ் திஸ் பேஸ்ட் ஆன், ரைட்? ஏன்னா அவன் ஒன்றும் ப்ராடக்டே லான்ச் பண்ணல. ஸோ அதனால வந்து என்னோட சஜஷன் வந்து என்னென்னா, ட்ரை டு வந்து build something of value and then look for get paying customers and then probably go and raise money. So adudha, I am not someone who will chase valuation. I don't think it works out in the long run unless and until you want a nice exit where personal wealth building ku vandu na oru company அந்த கம்பெனில இருந்து ஒரு ப்ராடக்ட் வராது, அந்த கம்பெனி தான் ப்ராடக்ட். ஒரு 9 yearsல நானே அது ஏதோ ஒரு பிரைவேட் ஈக்விட்டி வித்துட்டு ஒரு 30 கோடியோட செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னா then that is fine. ஓகே.
ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி இப்போ இங்கே இருக்க நிறைய பேரே சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் அப் தொடங்க போகிறாங்க அப்படின்னு, நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், அண்ட் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்பே டவுன் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கா? இல்லை, கண்டிப்பாக. ஸோ வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் தட் யூ நீட் டு ஹேவ் as a successful entrepreneur is you have to also think like a good accountant. That is very, very important. Like you need to know like how is it, and a lot of good businesses are also a lot of cash flow businesses. You need to know it really, really well. So financial literacy வந்து getting to know வந்து ஒரு capital expenditure-னா என்ன, ஸோ வந்து how does it affect the day to day operations, அதுக்கப்புறம் தென் வந்து how much, ஸோ எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஏன் வந்து நம்ம ருப்பிலேயே செஞ்சு ருப்பியில் விற்றா ஏன் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூல் சி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஃபைல் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி வந்து நான் 30 கோடி ரூபா வந்து ரெவன்யூ பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு லாஸ் மேக்கிங்காக இருக்கும். பிகாஸ் த எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ ஈவன் அந்த ஃபவுண்டர்ஸ் எக்ஸிட் பண்ணால் கூட வந்து 1%, 2% வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெருசாக பணம் வரும். ஸோ அதனால் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஒன்லி திங் தட் ஐ ரெக்கமெண்ட் ஆல்வேஸ் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ருகாலிட்டி, வேர் when you are building something of value, you try to live way below your means and then have a conservative approach to capital and then allocate the capital. See, for example, right, so I can buy my second fancy car, but instead of that, what I know any successful entrepreneur na solren, I don't want to do any self loathing, but so அந்த மாதிரி what we can do is வந்து we can say that வந்து we have invested most Alamaram companies, 22 companies, most companies நாங்கள் எங்கள் பணத்தை போட்டிருக்கோம். We are putting our money where our mouth is. ஸோ அதை ஃபேன்சியாக இன்னொரு ஹவுஸ், இன்னொரு கார் வாங்குவாங்க. We are able to invest in that in those people, right? So that I feel that is the financial conservative or financial literacy that has helped us. But try to, as an entrepreneur, always make sure that you have to be on top of your balance sheet and then see that where you are bleeding money. And sometimes there is an R&D cost attached to it. It's a long-term investment. Okay, அந்த பணம் நம்ம R&Dல போட போகிறோம்னா how are we going to, ஸோ வந்து அதனால தான் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஒரு ப்ராடக்ட் R&Dல இருக்கும், பாக்கி 8 ப்ராடக்ட் வந்து பண்ணுற ரெவன்யூலேருந்து X%, 7% is what the number that I have internally. அதோட ப்ராஃபிட் வந்து எடுத்து இதில் நாங்கள் போடுறோம். ஸோ there is this very nice book. It's called Protestant Ethnic and the Spirit of Capitalism அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. It's a very small book, 150 pages. You can read it over a weekend or something. So on the book has a very core principle which simply says that it's written to Max Weber. So அவர் வந்து சொல்லியிருப்பாரு, the best investment decision that you can make for any company or startup is keep reinvesting the profits until it becomes like very, very huge. So that is one core thing which I believe. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின் உங்ககிட்ட என்ன கேட்கணுன்னா, இப்போ எப்பயுமே வெல்த் கிரியேஷன் அப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் அவங்க தான் வெல்த் கிரியேட்டராகவே இருக்காங்க, இல்லை ட்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருந்திருக்கு. பட் இப்போ ஒரு சேலரிட் பர்சனாக இருக்காங்க, ஹீ குட் பி ஏர்னிங் வெரி குட் பே செக்ஸ், பட் ஆனால் அவங்க வெல்த் கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை நமக்கு தெரியலையா? கேன் தே ஆல்சோ கிரியேட் வெல்த்? Yeah, I think, see, first of all, அது ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க. Why should everybody become an entrepreneur? In a perfect world, there should be artists, there should be entrepreneurs, there should be singers, there should be the musicians. So that is what makes the life really interesting, right? So இந்த obsession நம்ம விடணும். எல்லாரும் entrepreneur ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. Even salaried people, I know a lot of people who have been salaried for more than like 15 to 20 years. They are sitting on like a pile of cash of like at least 20 to 23 crores average that I have seen. So my suggestion is, it is like what you call as a zone of genius, where entrepreneurship வந்து எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக தோன்ற மாதிரி இருக்குது, ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குன்னா then you should play into it or simply stay out of it. So don't, just because somebody is trying it out, there is no compulsion that you should do it. And salaried people are also வந்து happy people more than entrepreneurs. So between happiness and money, I'll always choose happiness. இனிமேல் என்னால் அந்த முடிவு எடுக்க முடியாது, பட் நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்கன்னா, if you are happy, I would say வந்து make sure you have, see, there is this interesting statistic. So USல வந்து any money that you make after $100,000, your quality of life doesn't go up in a very big manner. So this is a proven study. I think Stanford did that study. So அதே மாதிரி இந்தியாவில் ப்ராபப்ளி வந்து நீங்கள் அந்த let's say வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி purchasing power parity போட்டு பார்த்தா, at least in my mind that number is around 2 lakhs or 3 lakhs a month. So then if you have a happy lifestyle, you're able to invest a chunk of money for your old age and then live happily. எதுக்கு entrepreneurship வரணும்? ஓகே, ஸோ ஆஸ் அ வைண்டிங் நோட், 2026ல இப்போ இந்த ஃபாரம் இது நடக்கிறதே ஆன் இன்வெஸ்டிங், ஆன் சேவிங் தான். இந்த ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள், or you need to follow this particular thing.
before going into the investment game or into the saving game, இதை ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், இட்ஸ் ஒர்க் ஃபார் யூ, இட் கேன் ஆல்சோ ஒர்க் ஃபார் தெம். அதுனா என்ன சொல்வீங்க? இல்லை, அது நான் அதுக்கு ஆப்போசிட் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒன்று சொல்லிட்டே இருப்பார், ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ட்ரூத் நீங்கள் சீக் பண்ணுறீங்கன்னா, என்னோட பாத் வேறு. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோமோவும் வேணாம், இதை பார்த்து நீங்கள் வந்து ஸோ ஐயோ இப்போ அவர் பண்ணிட்டாரு நம்ம பண்ணணுமே, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோமோ இருந்தால் நம்மளே வந்து சூடு போட்டுக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனி திங் தட் யூ டூ வந்து ட்ரை டு ரீட் அபவுட் இட் ஃபர்ஸ்ட் and then talk to all the experts are here, talk to them, they will give some perspective, and then from then form your own opinion about something so that you will have the conviction, because a lot of money is made not from money, but a lot of money is made from conviction. So you have to build the conviction first to make the money. So then adanal I have no advice on that front. My only thing is build your own conviction, money will follow. That's all. Thank you so much for giving us wonderful joys. Magic Money TN Summit Goa edition la irukom. Title sponsors Zebu, powered by MF Utilities, platinum sponsors ICICI Prudential Mutual Fund, Naturals, gold sponsor Sundaram Mutual Fund, Sincere Syndication, Tarini Insurance, print media partners Business Standard, Nanel Vigadan, Dinamalar Labam, silver sponsor Go Stocks, gifting partner 3D Selfie, Copper and Sage, radio partner Suryan FM, ticketing partners Ticket 9, Ticket Nadu, supporting partners GTB, RON, Republic of Nature, Mana Mess, Prahala Wealth, Kannan TRE.